நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்க்கின்றோம். இந்த 15 நாட்கள் என்பது ஆகஸ்ட் 16 முதல் ஆகஸ்ட் 31 வரை உள்ள ஆகஸ்ட் 16/8/2024 முதல் ஆகஸ்ட் 31/8/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், எளிய பரிகாரங்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது தான் முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தெய்வ வழிபாடில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை கும்பிடக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமி அதிகரிக்கும். தொலைதூரத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும். அது உள்ளூராகட்டும், வெளியூராகட்டும், கடல் கடந்தாகட்டும் ஆச்சரியமான முன்னேற்றம் தரும். மன நிம்மதியாக அமைப்பை நோக்கி செல்லும். எப்பயுமே ஒரு பதட்டத்தில் இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அந்த பதட்டம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. 31ஆம் தேதி வரைக்கும் துணை அல்லது துணைவியாரோடு மனத்தாங்கள் நீங்கும். அவர்களுக்கு எடுத்ததை செய்ய முடியும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். சுபகாரிய தடைகள் சிறிது காணப்பட்டாலும் குலதெய்வத்தை பிரார்த்திப்பதன் மூலியமாக அனுகூலம் காணப்படும். நிலம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். அதிலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அந்த முயற்சிகளில் ஆனந்தம் ஏற்படும். பெற்றவர்கள், பிள்ளைகள், மற்றவர்கள் விஷயத்திற்கு நீங்கள் மனசறிஞ்சு பொறுமையாக கடைபிடிப்பது நன்மை தரும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். பணவரவு பிரச்சனை தீர தீர மனதில் தெம்பு ஏற்படும். நட்பு விஷயத்தில் இருந்த கோளாறுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக சிலருக்கு ஒவ்வாமை, சளி தொந்தரவுகளும், இரத்தத்தில் கோளாறு விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதமே வேண்டாம். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். லாபம் அதிகரிக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிசயம் நடக்கும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும். இது எப்படி போகுமோ, அது எப்படி போகுமோன்றது பய அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் ஏற்றம், பெற்றோர் விஷயத்திலும் ஏற்றம். டக்கு டக்குன்று நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். நீண்ட நாட்களாக பாகப்பிரிவினையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 40 வயதை கடந்தவர்கள், ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 15 நாட்கள் மட்டுமில்லை, வரக்கூடிய காலகட்டத்திலும் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டால் ஹாப்பியாக இருக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். அது மிகப்பெரிய பலத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு மிக மிக முக்கியம்.
பாதத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கழிவுகள் போகிற இடத்தில் சிறிய உபத்திரம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்டெல்லாம் சந்தோஷமாக கிடைக்கும். புதிய தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். ரொம்ப நாட்களாக வேலை தேடி கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் டக்குன்னு வேலை அமையும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, மரண பயம் நீங்குவது, அதற்கேற்றவாறு ஒரு சிறு சிகிச்சையை முடித்து கொள்வது, அப்பாடா என்று மூச்சு விடுவதெல்லாம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் நாம் சொன்னதே தான். எப்பொழுதும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது. காலு கழிவுகள், அதில் சிறு கோளாறு இருந்தாலும் குடும்ப மருத்துவரை பார்த்து கொள்வது நன்மை. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு உங்களுக்கு இந்த 15 நாட்களுக்கு சேஃப்டி செய்யும். ஒரு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினாலே போதும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள், கலைத்துறையினர், சினிமா துறையினர் எல்லாம் மேன்மை அடைவார்கள். டக்கு டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி சீட்டை வாங்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு பணம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும். மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். எல்லாவற்றிலும் நம்பிக்கை, எல்லாவற்றிலும் சந்தோஷம் காணப்படக்கூடிய அற்புதமான 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிக முக்கியம். அதே சமயம் தேகாரோக்கியத்தில் மன அழுத்தத்தில் கவனம். அசிடிட்டியால் மன அழுத்தம் வரும். ஜீரண கோளாறு உறுப்புகளில் கவனம். வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். காது, மூக்கு, தொண்டையிலும் கவனம். அதேபோல் சிறிய வாக்குவாதம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் எஸ் சார், எஸ் மேடம் என்று சொல்லி கொண்டு போகக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பாதிப்பில்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய மனத்தாங்கள் தீரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தமாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தைரியமாக செய்யலாம். பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலும் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். பேரானந்தமும் பரமானந்தமும் கிடைக்கக்கூடிய 15 நாட்கள். ஒரு திக்கு தெரியும். திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திக்கு தெரியும். அந்த திக்கை கடைபிடித்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். உடனிருந்த சகுனிகள், உடனிருந்த துரோகிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை, சந்தோஷம், அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். சூரியன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் குறையும். அதேபோல் கண்டிப்பாக கோதுமை வகை உணவு தானங்களை கொடுப்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். அடக்கி வாசிப்பது நன்மை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்திலிருந்து வெளிவட்டாரத்தில் வரைக்கும் அடக்கி வாசிப்பது மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். திடீரென்று தொழிலில் நான் ரிசைன் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன் என்று டயலாக் விட்டால் மாட்டிக்கொள்வீர்கள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுறதுக்கு சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைகிறது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அதன் மூலியமாக மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும்.
உணர்ச்சி வசப்படுவது வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் படிப்பிலும் வேண்டாம். இந்த இடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய சிக்கலில் ஆட்படுவார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள் எல்லாம் புது ஒப்பந்தம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகம் போகிறதெல்லாம் கூட ஆரம்பிக்கும். படிப்பில் திடீரென்று பல விதமான டைலமா எடுப்பார்கள். 20 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்பட வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனம். நீங்கள் செய்யாத தவறுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் காணப்படுவதற்கு, ஏற்றங்கள் காணப்படுகிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு செய்ய செய்ய நன்மை, ஏற்றம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தானத்தை மட்டும் நிறுத்தாமல் இருப்பது ஆவணி முடிகின்ற வரையில் நன்மை. கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காட்டுகிறது. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்திற்காக இதுவும் கெடும் அதுவும் கெடும். காதல் அமைப்பிலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு காதலில் பேசக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரும் ஆபத்தும் பெரும் சிக்கலும் வரலாம். தேவையில்லாத இதெல்லாம் நமக்கு தேவையா என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், பயணங்கள் சார்ந்த விஷயமெல்லாம் அனுகூலம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான பிராப்தம். பிள்ளைகளுடைய திருமணம், வேலை, உத்தியோகம், புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் ராகு கேதுவுடைய தோஷம் இருப்பதனால் கோளர் பதிகத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அடுத்த 1 வருடத்துக்கு நன்மை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்து வெளியிடம் வந்தால் கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு நகரக்கூடிய பிராப்தம் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தவறு விடுவது தேவையில்லாத குழப்பத்தை தரும். என் குடும்பத்தை விட்டு எப்படி என்று போகிறது, செல்விக்கு ஒரு வேலை இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டாலும் இப்பொழுது சிறிது எட்டி இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். அற்புதமான 15 நாட்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. லாபம் ஏற்படும். மனதில் தெளிவு ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் பிராப்தங்கள் கைகூடும். கண்டிப்பாக உங்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மிக முக்கியம். செவ்வாயை கும்பிட 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 பெரிய ஏற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம், குடும்பத்தையே காப்பாற்றலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதும், தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவதும், லாபம் காணப்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பெறுவதும், பணவரவுக்குண்டான அமைப்பு ஏற்படுவதும், பணத்தட்டுப்பாடு தீர்வதும், பணம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான பிராப்தம் ஏற்படுவது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் துலாத்துக்கு. அதே சமயம் கொஞ்சம் சளி பார்த்து கொள்ள வேண்டும். கால்கள் தான் கவனம். அந்த விஷயத்தில் துளாராசிக்காரர்கள் கவனமாக இருந்தாலே மற்ற விஷயம் நன்மை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்துவார். எல்லாவற்றிலும் வெற்றி ஏற்படுத்துவார். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் தெரியாதவர்கள் கூட இறங்கி சக்கை போடுவார்கள். வியாபாரத்தில் பெரிய அளவு வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். புதிய முயற்சிகள் அனுகூலம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் துலாம் ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது, நவகிரகத்தில் புதனுக்கு விளக்கேற்றுவது விசேஷம். ஏற்றிக்கொண்டே இருக்க நன்மைகள் காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் அசிடிட்டி மிக கவனம். வயிற்றில் புண்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மருத்துவ முறையும் உணவு முறையும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தப்பு. புது தொழில் தொடங்குவதற்கு தைரியம்.
சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். டக்கு டக்குன்று சுபகாரிய அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் அபிர்தமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய தூரம் வெகு தூரமாக இருந்தாலும் அது கிட்டக்க காணும். மன அழுத்தம் தீரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் எஸ் நோ மேடம் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக போய்விடுங்கள். நோ மேடம் என்று சொல்லாதீர்கள், எஸ் மேடம் என்றே சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கென்று ஏற்படும். பெரிய முதலாளிகளுக்கு உண்டான தொடர்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வக்கர சனி வண்டி வாகனத்தில் மாற்றங்களை தரும். வீடு நிலத்தில் மாற்றங்களை தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்பட்டு தைரியம் நன்மைக்கு ஏற்பட்டு மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது விசேஷம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். இனிமையான வார்த்தைக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசிக்காரர்கள் கோபத்தை தவிர்த்து கொண்டால் நன்மை நன்மை நன்மை. உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, புதிய விஷயத்துக்கு ஏற்றத்தை பெறுவதெல்லாம் ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். இடம் மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு தரும். கால் வலி, முதுகு வலி, வயிறு வலியில் சிறிது கவனம். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொண்டால் போதும். உணவு முறையில் வாயு கட்டுப்பாடு மிக முக்கியம். உறவினர்கள் விஷயத்தில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு அவர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்று பதட்டப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார்கள். தொழிலை பற்றி கவலையே படக்கூடாது. அரசு துறை அரசியல்வாதிகள் மட்டும் சிறிது அடக்கி வாசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் என்று உங்களுடன் இருப்பவர்கள் முடிவுக்கோ இல்லை மக்கள் முடிவுக்கோ விட்டுவிட வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் இதுதான் நன்மை இதுதான் சரி என்று நீங்கள் சொல்வது எடுபடாமல் போய்விடும். கவனம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தின் வக்கர சனியால் உபத்திரம் காணப்படுகிறது. பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தாலும் கரெக்டாக பொறுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது தேவையற்றது. தொழில், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். உறவு முறையில் சந்தோஷம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழிலில் இருந்த ஏற்றம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய வீரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புது உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு, படிப்பு மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் எந்த அமைப்புக்கு இருந்தாலும் சூரியனுக்கு தீபம் ஏற்றுவதே விசேஷம். அப்போதுதான் இந்த 15 நாட்களுக்கு நிம்மதி ஏற்படும். அடிவயிறு, முதுகுத்தண்டுவடம், பாதம், முட்டு வலி கவனம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் மருத்துவர் சொல்லை மீறாமல் இருப்பது நன்மை. அதே போல் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனம். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிய பிரச்சனைகள் பெரிதாகலாம். பெரிய மனக்கசப்பு ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வாகன அமைப்பில் கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் இரவு நேர பயணத்தில் மிக மிக கவனம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிக மிக கவனம். மேலதிகாரிகள் விஷயத்திலும், உடன் வேலை செய்வர்கள் விஷயத்திலும், உத்தியோகத்திலும், படிப்பிலும், தொழிலிலும். ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு ஆட்படக்கூடிய 15 நாட்கள். யாரோ ஏதோ செய்வதற்கு உங்களை பதில் சொல்வார்கள்.
நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டாலும் விடமாட்டார்கள். என்னதுதான் செய்ய வேண்டும் என்று தெரியாத முழிப்பீர்கள். சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அதிகமான முதலீடுகள் போன்ற விஷயத்தை தவறாக செய்துவிட்டு மாட்டி விடுவீர்கள். ஏயில் வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து என்று அபிமன்யு போல் சக்கர வீகம் என்ற கடன் வீகத்தில் போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மகரத்துக்கு முக்கியம் முக்கியம் முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் மற்றவெல்லாம் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த 15 நாட்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். உறவு முறையில் இருப்பவர்களுடன் கூட வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மன வருத்தத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆட்படக்கூடிய காலகட்டம் என்பதை வக்ரசனி நிரூபிக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பயணங்கள் மிக மிக முக்கியம் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கலாம். முடியாது என்று சொல்வதனால் ஒரு குறையும் வந்துவிடாது. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் எதுக்காவது ஒரு கேளிக்கை போன்ற பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை என்று தவிர்த்து கொள்வது விசேஷம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடைவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் ஏற்றுவது மனத்தாங்கல் தீரும், டிப்ரெஷன் குறையும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கழுத்து, வாய், பற்கள், கண்ணு, காது, மூக்கு விஷயத்தில் சிறிது கவனம். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றும். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமே. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. காதல் அமைப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் தைரியமாக முன்னேறலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கும்பத்துக்கு ஆச்சரியம். எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தள்ளி கொண்டு போகாதீர்கள். வீண் விரோதத்தை வளர்த்து கொண்டு என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்துக்கு தயாராகி கொள்ளலாம். சிலருக்கு பண்ணை வீடுகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். விவசாய நிலங்களை வாங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சமாதானமாக போய்கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மனத்தாங்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கூடா நட்பு கேடு விளையும். யாராவது உங்களிடத்திலே இருந்து உங்கள் விரோதிகளுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம். கவனம் கவனம் கவனம். 7.5 சனி தாக்கத்தில் இருக்கிறீர்கள், வக்ரசனியாக இருந்தாலும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபமேற்ற கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். நன்மைகள் அதிகரிக்கும். ஒவ்வாமை, அலர்ஜி, சளி தொந்தரவில் சிறிது கவனம். லாபங்கள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். மன அழுத்தம் ராகுவால் காணப்படுவதனால் நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய குரு பார்வை காணப்படுகிறது. எனவே பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். உத்தியோகம் சார்பாக, தொழில் சார்பாக, வியாபாரம் சார்பாக, படிப்பு சார்பாக குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, எதிரிகள் விஷயம், வழக்கு போன்ற விஷயமெல்லாம்
வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இடம் மாற்றத்திற்கு உண்டான தைரியத்துடன் செல்லலாம். புது தொழில் தொடங்கலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்கள் 7.5 சனியாக இருந்தாலும் தைரியமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி, குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு திருமணத்திற்கோ புத்திர சந்தானத்துக்கோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எல்லா காரியமும் ஜெயம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். குடும்பத்தில் நீங்களாக சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு எதற்கு பஞ்சாயத்து என்பதை நீங்களே ஃபோன் செய்து நீங்களே மெசேஜ் போட்டு மன்னிப்போம் மறப்போம் என்று இணைந்து விடக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதுவரை ஆகஸ்ட் 16 முதல் ஆகஸ்ட் 31 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து அன்பு பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.